தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 35வது சங்கீதம் வசனம் 1. கர்த்தாவே, நீர் வழக்காளிகளோடே வழக்காடி என்னோட யுத்தம் பண்ணுகிறவர்களோடு யுத்தம் பண்ணும். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தர் எங்கள் வழக்காளிகளோடு நீ வழக்காடுகிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்கிறவர்களோடு சத்துரு எங்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்து கொண்டிருந்தால் கர்த்தர் இன்றைக்கு ஆண்டவரே, கர்த்தர் நீர் யுத்தம் பண்ணி ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஜெயத்தை நீர் கட்டளையிடுகிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அநேக வழக்குகளை ஆண்டவரே நீதிமன்றங்களிலே ஆண்டவரே போய் ஆண்டவரே தங்களுடைய வழக்கிலே நியாயம் வேண்டும் என்று சொல்லி நிற்பார்கள். ஆனால் கர்த்தருடைய கரம் இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தரே நீர் வழக்காடும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீதியை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற மனிதர்களை ஆண்டவரே கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லைகளை விட்டு நீர் அகற்றி போடும்படியாய் ஜெபிக்கிற சுவாமி. உம்முடைய பிள்ளைகளை வேதனைப்படுத்துகிற காரியங்களிலே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே சோர்ந்து போய் இருக்கிற காரியங்களிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் வெற்றியை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. எழும்பி இருக்கிற மனிதர்கள், எழும்பி இருக்கிற சத்துருக்களுக்கு விரோதமாய் கர்த்தர் நீர் கொடியேற்றுகிறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறீங்கப்பா, அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சத்துருவை சிதறடிக்கிறீங்கப்பா, சத்துருவை பதரை போல ஆண்டவரே தூற்றி போடுகிறீங்க, அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயம் ஆண்டவரே அந்த ரட்சிப்பினால் கம்பீரித்து சந்தோஷம் அடையட்டும் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை இன்றைக்கு செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன்.